எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஜிடெக் எல்இடி ரிங் லைட் 5 ஃபீட் ஸ்டாண்ட் ப்ளஸ் ரிங் லைட் இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் லைட், ஒரு ட்ரைபாட், அது கூட சேர்ந்து ஒரு மொபைல் ஹோல்டர். நீங்கள் எந்த சேனல் வச்சுருந்தாலும் அந்த சேனலுக்கு இது சூட்டபிளாக இருக்குமான்னு நம்ம ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ போட போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே முன்னாடி ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், 500 கிராம்ஸ் இருக்குது. அது போக இந்த பாக்ஸ்குள்ளே இன்னொரு எல்இடி கொடுத்துருக்காங்க பாக்ஸ். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் லைட் இருக்கும். இதாங்க நம்ம ரிங் லைட், 25 வாட்ஸ் ரிங் லைட். ஒயர் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லென்த்தாகவே இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் இன்க்ளூட் இருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி நட் போல்டோட நமக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு இது பவர் இன்புட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஎஸ்பி பின் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவர் பேங்க் நீங்கள் ஏதாச்சும் பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட் வந்து இதில் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வார்ம் லைட், ஒன்று கூல் லைட், ஒன்று லைட் வார்ம் லைட். இது வார்ம் லைட், இது கூல் லைட். இது வார்ம் லைட்டு கூல் நடுவே இன்பிட்வீன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 10 டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம டிம் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். இது வெளிச்சத்தில் இருக்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் நைட் லைட்டில் காமிச்சேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இது பவர் பேங்க் இருக்கவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பவர் பேங்க் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, புதுசாக பவர் பேங்க் வாங்குங்க. அப்படி இல்லை, பவர் பேங்க் வாங்க முடியாது, வேறு ஏதாச்சும் மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோன் சார்ஜருக்கு பார்த்தீங்களா, அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை ஸ்பீட் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டர்போ சார்ஜர், 30 வாட் சார்ஜர் அந்த மாதிரி இருக்கலாம், அதில் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு மொபைல் வாலெட் சார்ஜர் இருக்கும் பார்த்தீங்களா, 5 கம்மி பவரோட, அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. ஹை வோல்ட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? உங்களுக்கு லைட்டு வேலிடிட்டி ரொம்ப நாள் வராது. அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 5 ஃபீட் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக லென்த் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது இந்த ட்ரைபாட் வந்து 5 ஃபீட் இருக்கான்னு நம்ம இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 4 லாக் இருக்கும், அந்த லாக்கை எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டோட டைட்னர் வந்து ஃபுல் டைட்டில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லாக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த லாக் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. ஃபஸ்ட்டு லாக் எடுத்துட்டு இதை கிளிக் டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீட் இதை டைட் பண்ணிடுங்க. அது தேர்ட் டைட் பண்ணுங்க. அப்போ இங்கே கடைசி ஃபீச்சர் இருக்குது. அவ்வளோதாங்க. இது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே 5 ஃபீட்டுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம இதை நம்மளோட லைட்டிங் செட் பண்ணதை ஃபீல். இது வந்து எனக்கு தலைக்கு மேலே இருக்குது. நான் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கு வீடியோவில் கேட்டாங்கல்ல, அதனால் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. 5 ஃபீட் வந்து நான் இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 வருது. சம்டைம்ஸ் அமேசானில் அது புக் பண்ணுது.
சம்டைம்ஸ் 1700 வருது. இது அப்பப்போ மாறி நம்ம செல்லர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்குது. நான் இது வாங்கினது வந்து 1600 வாங்கினேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காண்டி தான் வாங்கினது. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, அதுக்குள்ளேயே எதுக்கு இவ்வளோ காசு போட்டு வாங்கன்னு. ஆனால் நம்ம எது வாங்கினாலும் குவாலிட்டியாக தான் வாங்குது. அதே மாதிரி தான் நம்ம யூடியூப் மக்களுக்கும் குவாலிட்டியான வீடியோ கொடுக்குறது தான் நம்ம இப்போ இந்த லைட் ஸ்டாண்ட் வாங்குது. வாங்க ரிங் லைட் ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிங் லைட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே இது கொடுத்துருக்காங்க, இது போல்ட் மாட்டுறது கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை தனியாக இது போல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போல்ட்டை கழட்டிட்டு நீங்கள் இது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங் லைட் மாட்டும் போது இந்த ஒயர் கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைட் பண்ண சுற்றி ஒயர் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இதை மாட்டுக்கு மாட்டி இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்து கரெக்டாக மாட்டுங்க. பொறுமையாக, ஏன்னா எல்இடி நம்ப முடியாது, கொஞ்சம் கீழே வந்தாலும் டேமேஜ் ஆகிடும். பார்த்தீங்களா, கைப்பாடில் இது வந்து அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றிக்குது. அதனால் இது மேலே பிடிச்சிட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து ஒயர் வந்து பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணணும். இங்கே சுற்றி ஒரே நாய்ஸாக இருக்கும். நம்ம மாடி பால்கனியில் வச்சு எடுத்துகிட்டு நேச்சர் லைட்டில் வச்சு எடுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு வந்து நம்ம ரிங் லைட்டில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பவர் வந்து பிரைட்னஸ் வந்து டிம் பண்ணுறதுக்கு மைனஸ் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் 3 கலர் இருக்குது பார்த்தீங்களா. கலர் வார்ம், கூல், அப்போ ரெண்டுக்கு நடுவில் இது இருக்குது. அது உங்களுக்கு கூல் பண்ணுறதுக்கு. மேலே வந்து பிரைட்னஸ் வந்து அதிகம் பண்ணுறதுக்கு. இந்த கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி காமிச்சிடலாம். பவர் பேங்க் வந்து நீங்கள் 5 வோல்ட்டு அவுட்புட் ஆகும் போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, லைட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து லைட் வார்மிங்கில் இருக்குது. அந்த வார்ம் லைட் மாற்றிக்க நம்ம வீடியோக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நான் ஃபுல் பிரைட்னஸ் எடுத்துருக்கேன். இப்போ டிம் பண்ணணும்னா இதில் 10 ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னா பிரைட்னஸ்க்கு. இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்தீங்கன்னா ஃபுல் டிம் ஆகிடுச்சு. இப்போ பிரைட்னஸ் அதிகம் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா. இது உங்களுக்கு இப்போ பிரைட்னஸ் வந்து 10 பிரைட்னஸ் இருக்குது. அதுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. வாங்க இது இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி இந்த ஃபோன் மட்டும் மாட்டி காமிச்சு அப்படின்னு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா. நீங்கள் எவ்வளோ வேணால் லென்த் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். ஃபோன் வந்து ஸ்ப்ரிங் வருது இல்லை, அந்த சைடை வைக்காமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சரிங்களா. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இது குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபோன் இது வெயிட்டு தொங்குறதுல ஸ்டாண்டு ஸ்டெடியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுக்க கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். சரிங்களா. ஃபோனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த லைட் வந்து டே லைட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நைட் லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க.
இப்போது இந்த ரிங் லைட் வந்து நம்ம சன்லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது நைட் சைட்டில் இந்த ரிங் லைட்டோட பவர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம் இந்த லைட்டு எப்படி இருக்குன்னு. இப்போது ரூம் ஃபுல்லாக டார்க் நைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லைட்டோட பவர் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இருங்க, ஆன் பண்ணுங்க. இப்போது 25 வாட்ஸ் ரிங் லைட் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. அதோட பவர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா பிரைட்டாக இருக்குங்க. ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இது மட்டும் தான் எரியுது. நல்லா பிரைட்டாகவே இருக்குது. வாங்க இந்த ரிங் லைட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நீங்கள் நம்ம டிஜிடெக் ரிங் லைட்டோட பவரில் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பவர் நல்லா இருக்குது. ஷேடோஸ் அதிகமாக லைட்டாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குது, கிளாரிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் டியூப்லைட்லாம் போட்டு இதுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரிங் லைட் மட்டும் தான் ஆன் பண்ணிக்கேன், வேறு எந்த லைட்டும் ஆன் பண்ணல. உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வீடியோவை பார்த்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி பண்ணால் நம்ம வீடியோ கொஞ்சம் வேறு வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் ஷேடோஸில் தான் தெரியும். இனிமேல் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஷேடோஸ் கம்மியாக இருக்கும். குவாலிட்டி, லைட் குவாலிட்டி நல்லா இருக்கும், வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம சேனல் அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது வந்து நீங்கள் எந்த சேனல் வச்சுருந்தாலும் இந்த டிஜிடெக் ரிங் லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிச்சன் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஹைட்டாக போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுருந்தாலும் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த ரிங் லைட்டில். அதே மாதிரி உங்களுக்கு கீழே நீங்கள் எது கோலம் போகிற சேனல் வச்சுருக்கீங்க, கிரவுண்டில் இல்லைன்னா நோட்டில் எது போகிறீங்கன்னா அதுக்கு இந்த ரிங் லைட்டு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் எந்த சேனல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபோட்டோ ஷூட்டு, உங்கள் வீடு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இதிலே பண்ணலாம். லைட் செட்டிங் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன மற்ற லைட் செட்டிங்கோட இதுவும் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு வீடியோ உங்களுக்கு எது புதுசாக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.